அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த 2026இல் உங்களுக்கு போராட்டம் விலகும். இந்த ஜூன் மாதம் வரையும் என்ன நடக்க போகுதுன்னா, மேச ராசி அன்பர்களுக்கு உறுதியாக கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தன்னுடைய பார்ட்னர்ஷிப்பில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க, நிறைய மன அழுத்தத்தை சந்திக்கிறீங்க. உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் எவ்வளவோ உங்களை கஷ்டப்படுத்தலாம். ஒரு அன்பு வேணும், பாசம் வேணும், உறவு வேணுங்கிறக்கான நீங்கள் இறங்கி போயிருக்கலாம். ஸோ அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் இது ஒரு பெரிய பாயிண்டாக வச்சுக்கோங்க. கட்டாயமாக உங்கள் உறவுகளுக்குள் உள்ள விரிசல் ஒன்று இணைவதற்கான வாய்ப்பு உண்டு. வரன் அமையவே மாட்டேங்கி, நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், வரன் அமைய மாட்டேங்க, என்ன பண்ண தெரியலையே அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திப்பீங்க. ஜூன் மாதத்துக்குள்ளே இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்துடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை உங்களுக்கு விலக போகுது. அப்போ சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுற மேசராசி என்பவர்களுக்கு இந்த 2026 மிஸ் பண்ணவே கூடாது. 4ஆம் இடத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை கரெக்டாக 4ஆம் இடத்துக்கு வருவார். அது இந்த வருடம் தான். ஓகேவா? எக்ஸ்ட்ராட்டாக பயன்படுத்தினீங்கன்னா லைஃப்பும் என்ஜாய்மெண்ட்டாக போகும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை, அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் வைஸாக உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ரொம்பையும் அதிகமாக யாரையும் நம்பி ஏமாறணும். நேர்கள் வந்து பரணி நட்சத்திரக்காரங்களாம் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக 5-6 மாத காலமாக ஏண்டா வாழ்கிறோம், எதுக்குடா வாழ்கிறோங்கிற நிலைமையில் வந்துருச்சு. அதுவும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை, இருக்கிற இடத்த விட்டு போக வேண்டிய சூழ்நிலை நடந்துச்சு. ஸோ இது மாறப்போகுது. மலை மேலே உள்ள முருகன் கோவில், உங்கள் வீட்டு பக்கத்தில், உங்கள் ஊர் பக்கத்தில் மலை மேலே உள்ள முருகன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு இந்த வருடம் ஆரம்பத்தில் ஒரு முறையும், ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி நடந்த பிறகு ஒரு முறையும் போய் வழிபாடு செய்யுங்க. உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். உலகெங்கும் இருக்கும் நமது பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் உங்களுடைய ஆசைகளும் நிறைவேற எல்லாம் வல்ல சிவபெருமான் இந்த 2026இல் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொண்டு, இந்த 2026இல் 365 நாட்களில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்ன, உங்களுக்கு நடக்கப் போகின்ற செயல்பாடுகளில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு நான் ரொம்ப ரொம்ப துல்லியமாக கண்டித்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய அடிப்படை வாழ்க்கையில் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் துல்லியமாக எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருங்கிறத கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹெட்டிங் வச்சுக்கலாம். எப்படின்னா, உங்களுடைய மைண்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய முதல் வார்த்தை, இந்த 2026இல் உங்களுக்கு போராட்டம் விலகும். போராட்டம் போராட்டம் போராட்டம். அதாவது இதை ஷார்ட்டாக சொல்லலாம். எப்படி சொல்லணும்னா, போராட்டம் வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கலாமா அப்படின்னு தான் நீங்கள் நிறைய இடங்களில் நிறையா பிரச்சனைகளை சந்திச்சுக்கிருக்கீங்க. அதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலமாக நகர்ந்து செல்வது கூட ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இந்த 2026 ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் போராட்டத்தை விலக்கி விடுகிறது. ஸோ அந்த போராட்டத்திலிருந்து விலகி வரப்போகிறீங்க. அது என்ன போராட்டமாக இருக்கட்டும், மேபி ஒவ்வொரு அன்பர்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள போராட்டம் இருக்கலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள். ஸோ உங்களுக்கு எது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கோ அது உங்களை விட்டு விலகி செல்ல போகிறது. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2026 நம்ம வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்க்க போகிறோம்னா, 2 பகுதியாக பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வரையும், அதாவது ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும், ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சிக்கு அப்புறம் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஜூன் மாதம் வரையும் என்ன நடக்க போகுதுன்னா,
மேசராசி அன்பர்களுக்கு உறுதியாக கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய மேசராசிக்காரங்க இப்போ பெரிய சிக்கலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, தன்னுடைய பார்ட்னர்ஷிப்பில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க, நிறைய மன அழுத்தத்தை சந்திக்கிறீங்க. உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் எவ்வளவோ உங்களை கஷ்டப்படுத்தலாம். நீங்களும் அவங்களுக்காக எவ்வளோ தூரம் இறங்கி கூட பேசியிருக்கலாம். ஒரு அன்பு வேணும், பாசம் வேணும், உறவு வேணுங்கிறக்காக நீங்கள் இறங்கி போயிருக்கலாம். ஸோ அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் இது ஒரு பெரிய பாயிண்டாக வச்சுக்கோங்க. கட்டாயமாக உங்கள் உறவுகளுக்குள் உள்ள விரிசல் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்து மேசராசிக்காரங்களுக்கு யாராச்சும் திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வரன் அமையவே மாட்டேங்கி, நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், வரன் அமைய மாட்டேங்க, என்ன பண்ண தெரியலையே அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திப்பீங்க. அந்த வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க, மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுப்பாங்க, மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுப்பாங்க. கவலைப்பட தேவையில்லை. அதே போல் மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே, ஜனவரி முதல் ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கீங்க பார்த்தீங்களா, இந்த விஷயங்க, இந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்துட்டால் போதும், நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். என் லைஃப்பில் இந்த ஒரு செயல் நடக்காதனால நான் ரொம்ப போராடுறேன், கஷ்டப்படுறேன். அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுமா? குறைஞ்சது ஒரு 6 வருட காலம் வச்சுக்கோங்க, குறைஞ்சது 6 வருட காலம். ஸோ இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுமா நீங்கள் வச்சுருக்கீங்களே, அது எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் சரி, நல்ல விதமான எதிர்பார்ப்பாக இருந்தால் உறுதியாக கோச்சார கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும். பயப்பட தேவையில்லை. சந்தோஷம்தான் அதிகமாக படக்கூடிய வருடம். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம ஜூன் மாதத்துக்குள்ளே இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்துடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்க போகுது. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால உங்களுடைய குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வமே தெரியல, இல்லை குலதெய்வத்துக்கு போக முடியலன்னு வருத்தப்படுறவங்க கட்டாயமாக இந்த 2026 ஜனவரி முதல் ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிடுவதற்கான உங்கள் கோயிலுடைய திசை செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். யாராவது ஒருத்தவங்க, உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய பெரியவங்க, உங்கள் உறவில் யாராச்சும் பழைய உறவுகள் உள்ளவங்க உங்களை தேடி சொல்லுவாங்க. ஸோ கோவில் தெரியுங்க, ஆனால் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் கட்டாயமாக குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு செய்ய முடியும் என்பது கணக்கு. ஸோ இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே என்ன மாற்றம் வரும் அதையும் சொல்லிடுங்க. இவ்வளோ மகிழ்ச்சின்னு சொன்னீங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே என்ன மாற்றம் வரும்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை உங்களுக்கு விலக போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்த்துக்கிறார் தன்னுடைய 3ஆம் பார்வையாக. அப்போ அவருடைய பார்வையினால் உங்களுக்கு நிறைய இடங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல. அதே போல் தேவையில்லாத நீங்கள் எதை சொன்னாலும் உங்களை போட்டு லாக் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதாரம், அதாவது ஒரு பாட்டு இருக்குது பார்த்திங்களா, பழைய பாட்டு, கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலைங்கிறது தான் மேசராசிக்கு கடந்த காலங்களில் நடந்த விஷயம். அதுவும் ஒரு 1.5 வருட காலமாக காசு துட்டு பணம் மணின்னு நீங்கள் உழைச்சி அதை கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு செலவு அல்லது தேவையில்லாத உறவுகளுக்கு செலவுன்னு சொல்லி செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஸோ இந்த நிலை மாறப்போது. அந்த பாட்டில் எவ்வளோ மகிழ்ச்சிகள் வைப்ரேஷன் இருக்கோ அதே வைப்ரேஷன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வரப்போகுது. நீங்கள் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு. கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம், தூங்க மாட்டான் சிவனாண்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க. அதே போல் தேவையில்லாத வாக்கு கொடுத்துடக்கூடாது ஜூன் மாதம் வரையும், அதையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுறீங்க சொல்லி எங்கேயா போயிட்டு நீங்கள் வாண்டடாக போய் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி எங்கேயா வாக்கு கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும். சரியா? அதில் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ ஜூன் மாதத்துக்கு மேலே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள், அதேபோல் நிம்மதியான தூக்கம் இருக்கும். அதாவது கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறது எதுக்கு? இஷ்டப்பட்டு சாப்பிடணும், நிம்மதியாக தூங்கணும். இஷ்டப்பட்டதை சாப்பிடணும், நிம்மதியாக தூங்கணும். இதுதான் உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஸோ அதுவே இல்லைங்க. கடந்த காலங்கள் நீ இருந்தீங்கன்னு சொல்லி யாராவது கமெண்ட்ஸ் கொடுக்க முடியுமா? ஸோ அப்படி கொடுத்தா என்னை பொறுத்தவரை ஒரே விஷயம் சொல்லுவேன், 20% பேர் வேணால் எழுதி கொடுக்கலாம். அதுவும் உங்கள் சுய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் தான் அது நடக்கும். ஸோ அப்போ உங்களுடைய நிம்மதியான தூக்கம் இருக்கும். வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதுபோல் சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுற மேசராசி என்பவர்களுக்கு இந்த 2026 மிஸ் பண்ணவே கூடாது. கட்டாயமாக நீங்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு.
கெட்டின வீடை வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ உங்கள் சுய ஜாதியை ஒரு செக் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் மேசராசி அன்பர்கள் நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொன்ன மாதிரி தன்னோட உழைப்பின் மூலமாக ஒரு சொந்த வீடு வாங்கணும் ஒரு ஆசை. அப்போ அதை இந்த வருடம் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை கரெக்டாக 4ஆம் இடத்துக்கு வருவார். அது இந்த வருடம் தான். ஓகேவா? எக்ஸ்ட்ராட்டாக பயன்படுத்தினீங்கன்னா லைஃப்பும் என்ஜாய்மெண்ட்டாக போகும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை, அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் வைஸாக உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாகவும், கவலைப்பட வேண்டாம். சரி, என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற பொழுது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நீங்கள் ரொம்பையும் அதிகமாக யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். ரொம்பையும் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட இவங்க நம்மகிட்ட சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு உண்மையிலே பிரச்சனை இருக்குது, ஸோ நம்ம போய் காப்பாற்றணும், நம்ம போய் செய்யணும் சொல்லி முழுமையாக நம்ப வேண்டாம். ஒரு தடவை நல்லா யோசித்து நிதானமாக முடிவெடுத்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதே போல் இந்த வருடம் உங்களுக்கான ஒரு அற்புதமான வருடம். இந்த வருடத்தில் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் அதிக கவனம் செலுத்தினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கார். சிம்ம ராசியில் கேது உட்காந்துருக்கார். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேச ராசியில் உள்ள நேர்கள் வந்து பரணி நட்சத்திரக்காரங்களாம் படாத பாடுபட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக 5-6 மாத காலமாக ஏண்டா வாழ்கிறோம் எதுக்குடா வாழ்கிறோங்கிற நிலைமையில் வந்துருச்சு. அதுவும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை, இருக்கிற இடத்த விட்டு போக வேண்டிய சூழ்நிலாம் நடந்துச்சு. ஸோ இது மாறப்போகுது. உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. இந்த 2026 உங்களுடைய காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. மேசராசிக்காரங்க யாரும் காதல் பண்ணுறீங்கன்னா கவனமாக இருங்க. புதுசாக ஏதாவது காதலுக்கு அப்ளிகேஷன் போடுறீங்கனாலும் கவனமாக போடுங்க. யாராவது அப்ளிகேஷன் கொடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவு எடுத்துக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. லைஃப் சூப்பராக போகும்போது புதிய கடன் வாங்க வேண்டாம். இருக்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான வாழ்க்கை கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த 2026 நம்முடைய மேசராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படிங்கும்போது, மலை மேலே உள்ள முருகன் கோவில், உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஊர் பக்கத்தில் மலை மேலே உள்ள முருகன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு இந்த வருடம் ஆரம்பத்தில் ஒரு முறையும், ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி நடந்த பிறகு ஒரு முறையும் போய் வழிபாடு செய்யுங்க. உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மேசராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே முருகனுடைய அருள் உண்டு. இன்னும் கொஞ்சம் என்கரேஜ், அதாவது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பார்த்தீங்களா, அந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்கு நீங்கள் கட்டாயமாக வழிபாடு செய்யுங்க. அதே போல் மலை மேலே உள்ள கோயில் ரொம்ப லாங்கில் இருக்குங்க, என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது 2 முறை போங்க. ஓகேவா? மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஊரில் தெற்கே பார்த்து அமர்ந்த முருகன் கோவில் இருந்தால் மறக்காமல் வழிபாடு செய்யுங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் முருகனுடைய அருளால் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ரிஷப ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 மகிழ்ச்சிகள் உறுதியாக அதிகமாக இருக்க போகுது. மகிழ்ச்சி உண்மையிலே இருக்குமா அப்படின்னா நம்ம நேர்கள் அதிகமாக கேட்குறாங்க. சார் வீடியோ பார்த்தேன், நீங்கள் மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்கிறீங்க, உண்மையிலே இருக்குமா? எங்களுக்கு அவ்வளோ அழுத்தம் இருக்குது சார், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு போராட்டத்தை சந்திச்சுக்கிருக்கோம். வாழ்க்கையில் ஏன் வாழ்கிறோன்னே, யாருக்காக வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நிறைய மன அழுத்தங்கள், நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற தன்மையில் நம்ம ரிஷபராசிக்காரங்க கடந்த காலங்களில் இருந்தது ரியாலிட்டி, நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த 2026 வந்து பார்த்திங்கன்னா டாப் லிஸ்ட்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உறுதியாக கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஓகேவா? நம்ம சொல்கிறத நீங்கள் மனசார ஏற்றுக்கோங்க. நடக்கும் நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிறக்கூடிய மனப்பக்குவத்தில் இப்போ இல்லைங்கிறது நானும் உணர்கிறேன். ஏன்னா அவ்வளோ எதிர்பார்ப்புகள், அவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. ஆனால் இந்த 2026 உங்களுக்கு மன நிறைவுகள் அதிகமாக இருக்கும். அதே போல் உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்த்துக்கிருக்கார். அவர் ஏன் பார்க்காருன்னு கூட சில பேர் கேட்குங்க கமெண்ட்ஸ். அவர் கடமையை செய்வார். நம்ம எப்படி யூஸ்வலாக வந்து நம்ம காலையில் எழுந்துச்சி நம்மளுடைய வேலைகளை, நம்மளுடைய பர்சனல் ஒர்க்கை முடிச்சுட்டு ஸோ வேலைக்கு போகிறோமோ என்ன செய்கிறோமோ அதே மாதிரி அவருடைய கடமையை செய்வார். ஸோ அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பிரார்த்தம் வேணும்ல, அது யார் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா மேக்ஸிமம் குரு பகவானை மட்டும்தான் சனி பகவானை தன்னுடைய பார்வை மூலமாக கண்ட்ரோல் பண்ணுவார்.
அப்போ இந்த 12 வருடங்களுக்கு ஒருக்க ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர்வார். அந்த 12 வருடம் இந்த வருடம் தான் 2026 தான் என்ன பண்ணுறாரு, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே பயணம் செய்கிறார். அப்போ 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு முன்பு, ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஜூன் மாதம், ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கடன் பிரச்சனை விலக போகுது. கடனில் சிக்கி தவிச்சு சின்னம்பின்னமாகி ஏண்டா வாழ்கிறோம், எதுக்குடா வாழ்கிறோம், நம்ம வாழ்க்கையோட அர்த்தமே புரியலன்னு சொல்லி இருக்கிற நம்ம ரிஷபராசி என்பர்கள் உறுதியாக கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அதேபோல் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, ஹெல்த்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுவும் சரியாகும். ஏன்னா குரு பகவான் மிதுனத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ இதை நான் விரிவாக சொன்னால் நிறைய பேசணும், டைம் இல்லாதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஸோ அவருடைய பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதேபோல் தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத போராட்டங்களை மாட்டிக்கிட்டேன், என்னன்னே தெரியல, என்னை மட்டும் வன்மம் பண்ணி லாக் பண்ணுறாங்க, கடினமாக உழைச்சி உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, அந்த இடத்துல மதிப்பும் கிடைக்கல, மதிப்புக்காக நான் வந்து மனசுக்குள்ளே அவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமே உறுதியாக தேவையில்லாத பிரச்சனை வெளியே வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்குள்ளே உங்கள் மேலே வீண் பலி சுமத்தி உங்களை ஏமாற்றினவங்க கட்டாயமாக மன்னிப்பு உங்கள்கிட்ட வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேபோல் அந்த சுமை, அந்த வலி, வேதனை எல்லாமே சரியாகும். நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே ஒரு பழி சுமத்தியிருக்காங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா தயவுசெய்து வருத்தப்படாதீங்க. அதேபோல் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை நிறைய போராடுறீங்க. அதாவது உழைப்பின் சிகரம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு கிரேட் உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? கடின உழைப்பாளி. சிறு வயதுலேருந்து கடினமாக உழைக்கிறது நம்மளுடைய மகர ராசிக்காரங்க நம்ம சொல்லுவோம். எப்பொழுதுமே ஒரு இடத்துல வேலை சேர்ந்துட்டா அந்த அந்த நிறுவனத்துக்கு உண்மையாக ஒரு என்ன சொல்கிறோம், தன்னுடைய நிறுவனமாக நினச்சிட்டு உயிருக்கு உயிராக வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 24 ஹவர்ஸும் வேலை பாருங்கள், அப்போ தான் நம்ம கம்பெனி முன்னேறுஞ்சுன்னா நான் ரெடி அப்படின்னு ஃபஸ்ட்டு கை தூக்குறது நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய அந்த பண்பு, உங்களுடைய செயல்பாடு எல்லாமே நம்ம இருக்கிற இடத்துல 4 பேர் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல குணம் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அந்த குணத்துக்கு பல பிரச்சனை வரதான் செய்யும். இது ஒரு கலியுகம். ஓகேவா? அப்போ அந்த கலியுகத்தில் நன்மை செய்கிறவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, வச்சு செய்வாங்க அப்படிம்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் உங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். கட்டாயமாக ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. உங்கள் தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புலாம் இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. அதேபோல் நம்ம ரிஷபராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துக்கிருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் தன்னம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யுங்க. உறுதியாக அரசாங்க வேலை கிடைக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு என்ன கிடைக்க போகுது அதையும் சொல்லிடுங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயம், மன அழுத்தத்திலிருந்து உறுதியாக ஜூன் மாதமாக டோட்டல் ரிலீஸ். ஜூன் மாதம் வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகியிருக்கிறது ஜூன் மாதத்துக்கு மேலே டோட்டலாக ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை 3ஆம் பார்வையை பார்க்குறத குரு பகவான் என்ன பண்ணுவார், டைரெக்டாக கடகராசிக்குள்ளே அமர்ந்து நம்மளுடைய சனி பகவானை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்த்து கண்ட்ரோல் பண்ணிடுவார். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சனி பகவானை குரு பகவான் மட்டும்தான் பார்வையால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ அவர் கண்ட்ரோல் பண்ணுறனால என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு உறுதியாக ஒரு மனசில் ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். என்னடா இந்த வாழ்க்கைன்னு நினச்ச நீங்கள் இது தாண்டா வாழ்க்கை, இதுக்கு மீறி சூப்பராக பண்ணுவோண்டா, நம்மளால் முடியும்டா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நீங்கள் தன்னம்பிக்கையாக செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. அதேபோல் ரிஷபராசி பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன போராட்டங்கள், மாமியார்லேருந்து நாத்தனார்லேருந்து, அதாவது கல்யாணம் முடிச்சிருந்தா தன்னுடைய கணவருடைய குடும்பத்திலேருந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் காலியாகி, அதெல்லாம் என்ன சொல்லணும், டோட்டல் அந்த பிரச்சனைகள்லாம் காலியாகி அவர்கள் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் கூட ஒரு அக்கறை எடுத்து இனிமேல் செயல்படுவதற்கான பாக்கியம் உண்டு.
அதேபோல் வேலை பார்க்குற இடங்களில் இன்னல்கள் சிக்கல்கள், வேலை பார்க்கும்போது நிம்மதியாக இல்லை, தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துகிறாங்க, பொருளாதாரத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன் அப்படின்னு ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிற நம்மளுடைய ரிஷபராசி பெண்கள் மன அழுத்தத்தை விட்டு வெளியே வர போகிறீங்க. கட்டாயமாக கொடுத்த பணம் திரும்ப வரும், உங்களுடைய மதிப்பு கூடும், உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல மாற்றம் உண்டு. தனித்து விடப்பட்ட வாழ்க்கையில் தனித்து விடப்பட்ட நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு தன்னுடைய இளைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் 2 பேரையும் வச்சுக்கிடுவோம். ஓகேவா? மூத்த சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகள் உறுதியாக உறுதுணையாக இருப்பாங்க. நான் தனியாக இல்லைடா, எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தில் எனக்கு இன்னுமே நன்மையை செய்வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்க போது. ஸோ இதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டால் தயவு செய்து பழைய வண்டி வாங்கிடாதீங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு எப்போயுமே பழைய வண்டி ஆகவே ஆகாது. வண்டி வாங்கினீங்கன்னா அது ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போகணும். அப்படியே நான் வண்டியை டேர்ன் பண்ணி ஓட்டுறேன், அசால்ட்டாக ஓட்டுறேன், ஃபோன் பேசிகிட்டே ஓட்டுறேன், தயவு செய்து வேண்டாம். ஓகேவா? கவனமாக வண்டி ஓட்டுங்க, லைஃப் சூப்பராக இருக்கும். ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் வீடுடைய வாஸ்து பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு வீடு வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வீடு வாங்குறதா இருந்தால் வாஸ்து நல்லா இருக்கா? வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜாதகத்தில் வலிமை கம்மியாக இருந்தால் கூட வாஸ்து உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும். ஓகேவா? ஸோ அதனால் வாஸ்துவில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அம்மாவுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவும் வந்துச்சுன்னா அதில் கவனம் செலுத்துங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த 2026 ரிஷபராசிக்காரங்க உறுதியாக பெற முடியும். இந்த சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடப்பதற்கு நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படிங்கும்போது, மகாலட்சுமி அன்னையை வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போய் தாயாரை போய் வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமியை கைப்பிடிச்சிக்கோங்க. மாற்றங்கள் ஏற்றங்கள் உறுதியாக உண்டு. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் நைட்டு 8 to 9 உங்கள் வீட்டில் நீங்கள் மகாலட்சுமி அன்னை வழிபாடு செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த 2026 மகிழ்ச்சிகள் அதிகமாக நிறைந்த வருடமாக நம்முடைய ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன. நேயர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மனசில் நிம்மதி மட்டும் இருந்தால் போதுங்க, நான் எதையுமே சாதிச்சிருவேன். என்னோடய புத்திசாலித்தனத்தின் மூலமாக பல பேருடைய வாழ்க்கையை மாற்றின என்னால் என்னுடைய வாழ்க்கையோட தன்மையை புரிஞ்சுக்கிற முடியலையே அப்படிங்கிற அழுத்தம் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குற எங்களுடைய அன்பு நேர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் உறுதியாக மன நிறைவுகளை கொடுக்க போகுது. உறுதியாக மன நிறைவு இருக்கும். நம்பிக்கையோடு செயல்படுங்க. ஏன்னா ஜென்மத்தில் குரு அமர்ந்தால் வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன எங்கே இருக்குன்னு தெரியாது, ஊரை விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது, அல்லது இருந்தும் இல்லாமல் இருப்பது. இந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு கடந்த ஒரு மேக்ஸிமம் குருவோடைய அமைப்பை வச்சு பார்த்தாலும் சரி, நம்ம சனி பகவானுடைய அமைப்பை வச்சு பார்த்தாலும் சரி, 3 வருட காலமாக முடியலடா வாழ்க்கை அப்படின்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி மற்றும் ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுப கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சம் அடைந்து அமர்வார் என்பது உண்மை. அப்போ 2ஆம் இடத்துல குரு அமர்ந்து விட்டால் எல்லா விதமான சந்தோஷங்களும் எல்லா விதமான மகிழ்ச்சிகளும் குரு பகவான் அமர்ந்த இடத்துடைய செயல்பாடுகளையும் தன்னுடைய பார்வை மூலமாகவும் கொடுக்க போகிறார் என்பது உண்மை. என்னென்ன விஷயங்களை நன்மை கிடைக்க போகுது அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் ஒரு பகுதியாகவும், ஜூன் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட நம்ம டிசம்பர் மாதம் வரையும் ஒரு பகுதியாகவும் பிரிச்சுக்கலாம். இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் இது பொருந்தும். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்க குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய துலாம் ராசியை, 7ஆம் பார்வை மூலமாக தனுசு ராசியை,
9ஆம் பார்வை மூலமாக கும்ப ராசியை பார்க்கார். அப்போ இங்கே உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் ஜூன் மாதம் வரையும் நடக்க போகுதுன்னா, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களா? ரொம்ப எல்லா கோயிலையும் சுற்றி சுற்றி கும்பிட்டு பார்த்துட்டேங்க. எல்லா முயற்சிகளும் ஒரு நம்பிக்கையுடன் குழந்தை பாக்கியம் கிடச்சி நான் ட்ரை பண்ணிட்டேங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்க, என்ன பண்ண தெரியல அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கீங்க. தயவு செய்து வருத்தப்படாதீங்க. ஜூன் மாதம் வரையும் மன நிறைவோடு உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையை நம்பிக்கையுடன் பலப்படுத்திட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. இறை அருள் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5 வருஷம் இல்லை, 7 வருஷம் இல்லை, 9 வருஷம், எத்தனை வருஷம் இல்லாமல் இருக்கட்டுங்க, இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டுங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகுது. அதே போல் திருமணம் முடிகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருமணம் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு ஏற்ற வரன் இல்லை, வரன் அமையவே மாட்டேங்க அப்படின்னு வருத்தப்படுற நபர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, அல்லது கல்யாணம் முடிச்சிருச்சுங்க, கல்யாணம் முடிச்சிட்டேன் ஆனால் முடிச்சது வந்து பிரச்சனை தாங்க, என்னுடைய பார்ட்னரை என்னால் புரிய வைக்கவே முடியல. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன ராசி, இந்த 4 ராசிகள் தான் மூளை, அதாவது 4 மூலையில் சதுரத்தில் 4 மூலையில் அமர்ந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் நிறைய பிரச்சனை வரும். பொதுவாகவே நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப் இல்லாமல் தொழில் பண்ணால் வெற்றி உண்டு. அப்படி பார்ட்னர்ஷிப்போடு தான் தொழில் பண்ணணும், வேறு வழி இல்லைன்னா சுய ஜாதகத்தை ரெண்டையும் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ பார்ட்னர் மூலமாக, லைஃப் பார்ட்னர் மூலமாக நிறைய பிரச்சனையை சந்திக்கிறேன், என்னுடைய பார்ட்னர் என்னுடைய கான்செப்டை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க, நான் அன்பு காட்டுறேன், அன்புக்கு ஒரு மரியாதை இல்லைன்னு சொல்லி கவலைப்படுற மிதுனராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தால், உறுதியாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்தையே பார்க்கறனால ஒற்றுமை ஏற்படும். டைவர்ஸ் கேஸ் வரையும் போயிருந்தால் கூட, அல்லது பிரிவை சந்தித்து உங்களுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டில் போயிருந்தாலும் சரி, அல்லது உங்கள் கணவர் கோச்சிட்டு வெளியூர் போயிருந்தாலும் சரி, உறுதியாக மீண்டும் வருவார்கள், உங்களுடன் இணைவார்கள். இதான் உண்மை. அதே போல் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கட்டாயமாக உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். இந்த ஜூன் மாதத்துக்கு முன்னாடி, ஜனவரி முதல் ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக பூர்வீக சொத்து மீண்டும் கிடைக்கும். அந்த பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குன்னா அது கட்டாயமாக என்ன பண்ண போகுது, விலக போகுது, பயப்பட வேண்டாம். ஓகேவா? அதே போல் அப்பா மகள் உறவு, அப்பா மகன் உறவு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் அப்பா உங்களை புரிஞ்சுக்கிறலேன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா, இனிமேல் உங்கள் அப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்பா மூலமாக உங்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான வாழ்க்கையாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, இதுக்கு ஜூனுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அதே போல் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு உறுதியாக உண்டு. ஏன்னா எப்பொழுதுமே வந்து குருவோடைய பார்வை 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா, பதவி பறிபோனவர்களுக்கு பதவி உயர்வு உறுதியாக கூட்டு வச்சு கொடுத்துருவாங்க. பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு உறுதியாக பதவி உயர்வு வரும் என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ சனி பகவான் ஏற்கனவே அங்கே 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். ஸோ அவருடைய செயல்பாடில் நிறைய பிரச்சனையை சந்தித்த நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதத்துக்கு மேலே உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, உயர்ந்த பதவிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, சொந்த தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப உண்டு. பெண்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான வருடம் என்பதை சொல்லலாம். இன்னும் நிறையா சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா பாசிட்டிவான விஷயம் அவ்வளோ இருக்குது. ஆனால் சொல்ல நேரம் அதிகமாக போய்கிருக்கேங்கிறக்காண்டி என்ன பண்ணுறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ இதில் கவனமாக இருக்க விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு விஷயம், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார். உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் நிதானமாக இருக்கணும். அவங்கள்ட்ட தேவையில்லாத விவாதம் வச்சுக்கக்கூடாது, அவங்கள்ட்ட எந்த தேவையில்லாத வார்த்தையும் விடக்கூடாது. ஸோ அதுபோல் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த செல்ஃபோனில் வீடியோ அனுப்புறது, ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், சமூக வலைதளங்களை பதிவிடுறது, ஸோ இதெல்லாம் தயவுசெய்து நிப்பாட்டிக்கும். ஏன்னா மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தில் கேது இருந்தால் நீங்கள் எதையாவது ஒன்று செஞ்சு அதில் போய் உங்களை பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க, லாக் பண்ணுவாங்க. ஸோ இதில் கவனமாக இருங்க. டாக்குமெண்ட்டில் பதிவு செய்கிறதா இருந்தால், எதாவது பத்திரம் பதிகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பொறுமையாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 2026 மிதுன ராசிக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பின்பற்றணும். ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 வெற்றிலை வாங்கி மஞ்சள் நூலில்
காம்பில் கோர்க்கணும், ஓட்டப்படக்கூடாது. காம்பில் கரெக்டாக அளவாக சூப்பராக கோர்த்து மாலையாக வாங்கி போடுங்க. அதுவும் புதன் ஓரையில் போய் போடுங்க. சூப்பராக இருக்கும் லைஃபு. ஆஞ்சநேயருடைய முழு சக்தியும் உங்களுக்கு கிடைச்சி அகிலத்தையும் ஆளக்கூடிய தன்மையில் நம்முடைய மிதுனராசிக்காரங்க உறுதியாக இருப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? அதாவது கவலைகளை மட்டும் மனசுக்குள்ளே நிறையா வச்சுக்கிட்டு கடந்து செல்வோமா செல்ல மாட்டோமா, என்னடா வாழ்க்கை வாழ்வோம், எப்படா இந்த வாழ்க்கையை சமாளிப்போம், இந்த கூட இருக்கவங்களுடைய ஒரு சூழ்ச்சியும் புரிஞ்சுக்கிற முடியல, அவங்களுடைய ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிற முடியாமல் சிக்கி தவிக்கிறோமே அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கிற பல நபர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிமயத்தை கொடுத்துட்டு வளர்பிறை சந்திரன் போல் வளர்ச்சியை கொடுத்துட்டு தன்னோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல விதமான வளர்ச்சி உண்டா என்று எதிர்பார்க்குற உங்களுக்கு உறுதியாக இந்த 2026 நல்ல விதமான வளர்ச்சிகள் உண்டு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலும் முன்னேற்றம் உண்டு. மன அழுத்தங்களை விட்டு வெளியே வருவதற்கான ஒரு பாக்கியம் உண்டாக போகுது. கிட்டத்தட்ட இந்த 2026 உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். சில விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ இருந்தாலும் அதிகமான கவனம் இருக்கானா இல்லை. அதிகமான கவனத்தை விட உங்களுடைய லைஃப்பில் அதிகமான மாற்றங்கள் இருக்குது, நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 2026 உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னா, நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் அப்படியே இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்க்குறீங்க. ஒரு பக்கத்தில் இருக்கவங்கள ஃபுல்லாரையும் எல்லோரும் என்ன நினைக்கிங்கன்னா, தான் கூட பிறந்தவங்க, தன்னுடைய தோழன் தோழி, தன்னுடைய நட்புக்காக முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்புறீங்க. அந்த நம்பிக்கை வச்ச ஒரே ஒரு காரணத்துக்காண்டி உங்களை புரட்டி போட்டு எடுக்கிறாங்க. திறமை இருந்தும் தன்னுடைய அத்தனை விதமான திறமைகளையும் முழுமையாக வேலை பார்க்குற இடத்துல கொடுத்தும் அதுக்கான மதிப்பு கிடைக்கலைங்கிற வருத்தத்தில் தான் அதிகமாக இருப்பீங்க. இது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் உங்களை ஈஸியாக ஒரு 4 வார்த்தை நல்லா பேசுனா நீங்கள் அன்புக்காக இறங்கிடுவீங்க. அன்பான பாசத்தை காட்டினா நீங்கள் ஒரு தாய் போல், குழந்தைகள் எப்படி தாய் தான் பட்னியாக இருந்தாலும் தான் கூட இருக்கவங்க தன்னுடைய பிள்ளைகள் பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எப்படி அம்மா சாப்பாடு ஊட்டுறாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் அத்தனையும் உங்கள் கவலையாக நினச்சிக்கிட்டு மனசில் போட்டு ஒரு உழட்டிக்கிட்டே இருப்பீங்க. தூங்கும் போது கூட ஐயோ அந்த அக்கா என்ன சொன்னாங்களே, அந்த அண்ணன் அதை சொன்னாரே, அவங்களுக்கு இந்த பிரச்சனை சொன்னானே, தம்பிக்கு இந்த பிரச்சனை சொன்னானே. ஸோ நீங்கள் உட்காந்து அவங்களுக்காக சிந்திச்சுக்கிருப்பீங்க. அவங்க உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஐடியா வாங்கி அவங்க தப்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த கர்மா உங்களை சேர்ந்து பிரச்சனையை சந்திக்கும். சரி, இவ்வளோ நன்மை செஞ்சோமே, ஒரு நல்ல விதமான ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த இடத்துலேருந்து வரும் பார்த்தீங்கன்னா கடந்து போயிடுவாங்க. உங்களை மறந்து போனவங்க தான் அதிகம். உங்கள்கிட்ட நல்லா ஒரு எனர்ஜியாக பவரை வாங்கிட்டு உங்களை விட்டு கடந்து போனவங்க தான் அதிகம். இந்த பேட்ரி சார்ஜ் இறங்கிடுச்சு, இந்த பேட்ரி நமக்கு இனிமேல் தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட உள்ள எனர்ஜியை ஃபுல்லாக வாங்கிட்டு உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு ஒருத்தர் வானத்துலேருந்து குதிக்கிற மாதிரி உங்களுக்கு குதிப்பாங்க. அப்போ அவங்க தான் ரியாலிட்டியாக அன்பு போலக்குன்னு அவங்கள நினைப்பீங்க. அதுலேயும் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் நடந்த விஷயங்கள். ஸோ இதுலேருந்து ஒரு மாற்றம் உண்டா, ஒரு ஏற்றம் உண்டானா உறுதியாக உண்டு. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் குரு பெயர்ச்சியின் மூலமாக வருவார். கடந்த காலம் அதிசாரமாக வந்தார், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ குரு பெயர்ச்சியாகவே வரார், ஒரு வில் பவரோடு வரார். ஸோ அது உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும், நிறைய தன்னம்பிக்கை கொடுக்கும். கடன் பிரச்சனை மீள்வதற்கான மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்புகள்லாம் உண்டு. கடன் சுமையிலிருந்து கட்டாயமாக கடகராசிக்கு எவ்வளோ கடனில் இருந்தாலும் சரி, மலை போல் உள்ள கடனாக இருந்தாலும் சரி கடுகு போல் மாறிவிடும். கவலைப்பட வேண்டாம். அதே போல் போட்டிகள், எல்லா போட்டியிலும் கலந்துக்கணும். எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, விளையாட்டு போட்டி, ஸ்கூலில் போட்டி, அதுலேயும் கலந்துக்கோங்க.
உங்கள் ஏரியாவில் ஒரு போட்டி வைக்காங்க, அந்த போட்டியில் கலந்துக்கோங்க. எலெக்ஷனில் போட்டி இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு இஷ்டப்பட்டீங்கன்னா உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் இந்த வருடம் 2026 எலெக்ஷனில் நீங்கள் நாமினேஷன் தாக்கல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்பிக்கையுடன் எடுத்து பண்ணலாம். அதே போல் பெண்களுக்கு உள்ள மன அழுத்தம், மன போராட்டம், மனசு விட்டு பேச முடியல, பேசுனா ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சு நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கன்னா நீங்கள் சொல்ல வந்த நிமிஷத்துலேருந்து சொல்லி முடிக்கக்குள்ளேயும் வெடித்து சிதறிடும் கண்ணாடி. அந்தளவுக்கு அழுத்தத்தோடு தான் வெளியே சிரிச்ச முகமாக இருந்துக்கிருக்கீங்க. ஸோ அந்த அழுத்தங்கள் எல்லாமே உறுதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக மாறப்போகுது. நல்ல மாற்றத்தை உணர முடியும். வெளிநாடு பயணங்கள் உறுதியாக உண்டு. வெளிநாட்டில் வேலை விஷயமாக போகலாம், அல்லது ஆன்மீக சார்ந்த சுற்றுலா சார்ந்த விஷயங்களுக்காக நம்முடைய கடகராசி என்பர்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேபோல் கடகராசி நேர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ இந்த 2026 குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்பது உண்மை. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களுடைய ராசியில் அமர்ந்து. அப்போ உச்சம் பெற்ற குரு 5ஆம் இடத்தை பார்ப்பது மூலமாக அற்புதமான விஷயங்கள் உண்டு. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டு. உங்கள் குழந்தைகளே உங்களை கவனிக்க மாட்டேங்க. கடகராசிக்காரர்களுடைய குழந்தைகள் தன்னுடைய தாயை, தன்னுடைய தந்தையை மதிக்கவில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களால் நிறைய சிக்கலை சந்திக்கிறீங்க. வளர்த்து விட்டுட்டேன்ப்பா, வளர்த்து விட்டும் கூட இன்னும் அந்த அவங்களுக்குரிய பாண்டிங் அவங்க இல்லாமல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா உறுதியாக கவலையை தூக்கி போட்டு நிம்மதியாக இருங்க. உங்கள் குழந்தைகள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொதுவாகவே கடகராசிக்கு இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உள்ளே வருவார். அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகும். ஏன்னா முன்னாடி அதாவது பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லலாம், ஜென்மத்தில் குரு அமர்ந்தால் அது நிறைய பிரச்சனைன்னு சொல்லுவோம், நிறைய மன அழுத்தமும். ஆனால் நம்ம கடகராசிக்கு மட்டும் அது விதிவிலக்கு. ஏன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா கடகராசியில் தான் உச்சமடைகிறார். தனக்கு பிடிச்ச இடமே குருவுக்கு கடகராசி தான். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2025 ஜூலை எண்டு அல்லது செப்டம்பர் எண்டிலிருந்து லைஃப்பில் ஏண்டா வாழ்கிறோம், எதுக்குடா வாழ்கிறோன்னு தெரியாத வாழ்க்கை தான் வாழ்கிறேன்னு சொல்லி கடகராசி என்பவர்களை யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, அதே போல் பூச நட்சத்திரக்காரங்கள் போராட்டத்தை மட்டும் சந்திச்சுக்கிருக்கீங்களோ, ஸோ உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் உறுதியாக பலவிதமான நன்மையை கொடுக்க போகிறாங்க. நல்ல விதமான மாற்றம். ஒரு என்ன சொல்ல, போராட்டம் இல்லைப்பா, மன அழுத்தம் இல்லை, மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்குது, எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவுகள் வருது, நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய பாக்கியம் கிரக நிலையில் உண்டு. வெளிநாடு யோகம், வெளிநாடு பயணங்கள் நம்முடைய ரிஷபராசி என்பவருக்கு கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு கிஃப்ட். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த 2026 நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் நிதானமாக செயல்படணும்னா மற்றவங்களுடைய பிரச்சனையை தலையிடாதீங்க. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இந்த வருஷத்துடைய எண்ட் ஆஃப் பாயிண்ட் வரையும் இருக்கார். ஸோ இப்போ மற்றவங்களுடைய பிரச்சனை, மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்குறது, மற்றவங்களுடைய குடும்ப பிரச்சனை போய் தலையிடுறது, ஸோ இதிலெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். அதேபோல் யாருக்கா பணம் கொடுக்குறீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ஒருத்தவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு மருத்துவ செலவோ, ஸோ மேபி எதுக்கோ ஒன்றுக்கு கேட்காங்க அவங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் அவங்க கேட்குற விஷயங்கள் கரெக்டாக இருந்தால் உங்களுடைய பார்ட்னர் அல்லது உங்களுடைய பெற்றெடுத்த தாய் தந்தை அவர்களிடம் கொடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் உதவி செய்யணும். டைரெக்டாக உதவி செய்கிறது மிகப்பெரிய தவறு. முடிஞ்சளவு இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், 1 வருஷத்துக்காச்சும் யாருக்கும் டைரெக்டாக பணம் கொடுக்கறத தவிர்த்துக்கொள்ளுங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்குறது என்ன பண்ணுங்கள், கட்டாயமாக தவிர்த்துக்கோங்க. மற்றவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளை தலையிடுவதை முற்றிலும் தவிர்த்துக்கோங்க. உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 2026 கடகராசி என்பவர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மாற்றம் உண்டு, என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படிங்கும்போது நீங்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடை பின்பற்றுவது மூலமாக சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் கடகராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. சிம்ம ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 சிரமங்கள்,
சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் கடந்து சென்று கவலைகள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு பொன்னான வருடம், மகிழ்ச்சியான வருடமாக நீங்கள் சந்திப்பீங்கிறத ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே சிம்மராசி அப்படின்னே எல்லாம் நிறைய பயமுறுத்துகிறாங்க. அவங்களுடைய அனுபவங்களை சொல்கிறாங்க. பயமுறுத்துகிறாங்கன்னு நான் சொல்லக்கூடாது. ஸோ அவங்களுடைய அனுபவங்களை சொல்கிறாங்க. சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் துணிஞ்சு நின்னீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தியானவர்கள். நீங்கள் எப்போ மன ரீதியாக இதை செய்ய முடியுமா, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நீங்கள் நினச்சிட்டா தான் எறும்பு கூட உங்கள் தலைமையில் ஏறி நிற்கும் அப்படிம்பாங்கல்ல. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் உங்கள் லைஃப். புள்ளப்பூச்சிகளுக்குள்ளலாம் ரெக்க முளைச்சிடும், கால் முளைக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் கூட இருக்கவங்கெல்லாம் உங்களை என்ன பண்ணுவாங்க, உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. அதுவும் சொல்லவே தேவையில்லை. கிட்டத்தட்ட கும்பராசியில் சனி பகவான் ஒரு 2.5 வருஷம் அமர்ந்திருந்தார். உங்களை படாத பாடுபடுத்திட்டார். இப்போ 8ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். ஆனால் அவர் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறது உங்களை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக அவருடைய பார்வை மூலமாக உங்களை படாத பட வச்சாருங்கிறது உண்மை. அப்போ கிட்டத்தட்ட சனி பகவானுடைய தாக்கம் குறையுது. இங்கே கேது உள்ளே வந்துட்டார். கேது கிட்டத்தட்ட 2025 மே மாதமே உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார். இந்த வருடம் முழுவதுமே டிசம்பர் மாதம் வரையும் ராசியில் தான் இருக்கார். அப்போ இப்போ சிம்மராசிக்காரங்க ஒரு 6 மாத காலமாக ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கீங்க. இந்த உலகத்தில் வாழ்கிறோமா, இல்லை நம்ம வெறும் பலூன் எப்படி காற்றை ஊதி விட்டு பறந்துக்கிட்டு இருக்கோ, ஸோ அதே மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் ஏதோ வேலை பார்க்குறோம், ஏதோ இருக்கும் அப்படிங்கிற வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே, நமக்குடைய லைஃப்பில் எப்போ நமக்கான வாழ்க்கை வரும் அப்படின்னு எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கீங்க. அப்படிங்கிறது கிரகங்கள் ரீதியாக நான் நினைந்த உண்மை. உங்கள் சுய ஜாதகம் வேறு. பட் பொதுவாகவே இந்த கிரகங்கள் ரீதியாக சிம்ம ராசிக்காரங்க பொருளாதார சார்ந்த விஷயங்கள், குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள், மன நிம்மதி சார்ந்த விஷயங்கள், மன மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் அனைத்திலையுமே போராடுறீங்க. அதுவும் பூர நட்சத்திரக்காரர்கள் கடந்த ஒரு 3-4 மாத காலமாக நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்னதுக்கு நிறையா ஆமாம் ஆமாம் ஆமாம்ன்று பல கருத்துக்கள் வந்துச்சு. அந்த அளவுக்கு அழுத்தங்கள், கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, ஒற்றுமை என்பது எந்த இடத்துலையுமே இல்லை, போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை மேலே வீண் பழி சுமத்துனாங்க. அப்படிங்கிறலாம் நிறையா நடந்துருச்சு. ஸோ இதெல்லாம் கடந்து போக போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். லைஃப் பெஸ்ட்டாக இருக்க போகுது. ஓகேவா? நான் சில விஷயங்கள் கவனம்னு சொல்லுவேன், அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த கிட்டத்தட்ட இந்த 2026 ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் ஒரு லைஃப் ஸ்டைலும், ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையும் அடுத்த கட்ட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். இது 12 ராசிக்குமே 2 பகுதியாக தான் பிரிக்கும். ஸோ உங்களுக்குமே அதே மாதிரி தான் பிரிக்க போகிறோம். அப்போ இந்த கான்செப்டில் இந்த ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் சிம்ம ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மை அடைய போகிறீங்க அப்படிங்கும்போது, உங்களுடைய முயற்சியில் என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ இதை செய்யலாம்னு நினைக்கும் போது இதை பண்ணிடலாம், இதை முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோடு முடிவெடுக்கும் போது யாராவது ஒரு ஆள் ஒரு தடையை ஏற்படுத்திடுவாங்க. 80% முடிச்சு வைப்பீங்க. உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழிலில், உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எனி ஒன். ஓகேவா? 80% முடிச்சு வச்சுருப்பீங்க. 20% முடித்தா சக்ஸஸ் அப்படி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி சட்டார்னு ஒரு குழியை தோண்டி ட்ரஷ் அப்படின்னு முடிச்சிருவாங்க. அப்போ அந்த அழுத்தம் இருக்குல்ல, ஒரு பில்டிங் கட்டினவங்களுக்கு தான் அந்த பில்டிங்கோட வலிமை தெரியும். ஒரு கல்யாணம் முடித்து பார்த்தவனுக்கு தான் அந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோருக்கு தான் தெரியும் ஒரு திருமணம் முடிக்கிறதுனா எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. எப்போயுமே பார்த்திங்கன்னா மணப்பெண் மணமகனுக்கு திருமண வாழ்க்கை முடித்த பிறகு தான் வாழ்க்கையோட அர்த்தம் புரியும். ஆனால் அந்த கல்யாணம் முடிச்சு வைக்காங்களே பேரண்ட்ஸ், அவங்களுக்கு தான் அதோட வலியும் அந்த கல்யாணம் முடிச்சு நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கவங்களையும் வர்ற பாடு அந்த பேரண்ட்ஸுக்கு புரியும். அதே மாதிரி தான்
நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கும்போது சடக்குன்னு புழுங்கின பிறகு தான் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது எதற்கான காரணம், இதுக்கான காரணம் என்ன, இதோட சூழ்நிலை என்ன அப்படின்னு யோசிக்கும்போது சூழ்ச்சி தான். எக்ஸாக்டாக உங்கள் மேலே தப்பு இருக்காது. உங்கள் கூட இருந்த உங்களை உண்மையிலேயே பாச வச்ச மாதிரி ஒரு என்ன சொல்லணும்னா புலித்தோல் போத்திய அது என்ன சொல்லலாம், என்னென்னமோ சொல்லலாம், டேஸ் ஓகேவா. ஐ மீன் பன்றி அப்புறம் இதெல்லாம் நம்ம பிடிக்காத இது பண்ணுமோ அதெல்லாம் சொல்லிக்கோங்க. ஏன்னா உங்களை அப்படி தான் டார்ச்சர் பண்ணாங்க. அப்போ அந்த நபர்களுடைய சூழ்ச்சி எல்லாமே இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு வரீங்க. அப்போ இந்த நிலையிலேருந்து நீங்கள் மாற போகிறீங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய மன அழுத்தம் குறைய போகுது. உங்களுடைய முயற்சி வெற்றி அடைய போகுது. உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்க போகுது. அதே போல் இன்னொரு விஷயம், இந்த ஜூன் மாதத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கவே தேவையில்லை. மன நிம்மதியோட கணவன் மனைவியாக ஒற்றுமையாக வாழுங்க. மன மகிழ்ச்சியோடு வாழுங்க. உங்கள் சுய ஜாதத்தை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஆனால் உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. முதல் குழந்தை எதிர்பார்த்தால் முதல் குழந்தை, இரண்டாவது குழந்தைக்கு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக ரெண்டாவது குழந்தை பாக்கியம் உண்டு. குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதம் உறுதியாக கிடைக்க போகுது. மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அப்புறம் இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே திருமணம் முடிக்கணும்னா கட்டாயமாக என்ன பண்ணலாம், திருமணம் முடிக்கலாம். லவ் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுற சிம்மராசிக்காரங்க இந்த வருடம் லவ் மேரேஜ் முடிக்கலாம். அந்த லவ் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அனுமதியோடு முடிச்சிங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். அது எக்ஸ்ட்ராட்டாக சொல்கிறேன். சிம்மராசிக்காரங்க எப்பொழுதுமே தன்னுடைய பெற்றோர்களுடைய அனுமதியோடு திருமணம் முடித்தால் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும். காதல் திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறவங்க பொதுவாகவே நம்ம இன்னொரு வார்த்தையும் சொல்லிக்கிறேன், தப்பாக எடுத்துக்கிறாங்க, கீழே கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. சிம்மராசி, மகர ராசி, கும்பராசி, கடகராசி இந்த 4 ராசிகளுக்குமே திருமண வாழ்க்கை கொஞ்சம் எச்சரிக்கைன்னு சொல்லுவோம். அதுக்கான கல்யாணம் முடிக்காமல் இருக்க முடியும்? நம்ம வாழ்கிற வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? திருமண பந்தம். அந்த திருமண பந்தத்துக்குரிய அர்த்தம் என்ன? குழந்தை. குழந்தைக்குரிய அர்த்தம் என்ன? அவர்களுடைய திருமண வாழ்க்கை. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன நடந்தாலும் அதை செஞ்சு தான் ஆகணும். காலத்தின் கட்டாயம். நம்ம இந்த பிறவியை எடுத்ததுக்கான அர்த்தம் அதான். ஓகேவா? ஸோ அப்போ திருமண வாழ்க்கையில் நிறைய போராட்டத்தை சந்திச்சுக்கிருக்கீங்கன்னா உறுதியாக திருமண வாழ்க்கையில் உள்ள போராட்டம் விலகும். உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போது. சிம்மராசி பெண்கள் சிம்மாசனத்தில் அமர்வதற்கான வாய்ப்பு உண்டு. நிறைய சிரமப்பட்டுட்டீங்க. குடும்பத்துக்காக, தன்னுடைய பெற்றெடுத்த தாய் தந்தைக்காக, தன்னுடன் பிறந்த சகோதர சகோதரிக்காக, அதே போல் தன்னை விரும்பி கல்யாணம் முடித்த காதலனுக்காக, தன்னை கைகோர்த்து வலம் வந்த தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய கணவனுடைய குடும்பத்துக்காக சிம்மராசி பெண்கள் எவ்வளோ தூரம் முழுமையான அன்பை காட்டணுமோ காட்டிட்டீங்க. உண்மையான அன்பை காட்டிக்கிட்டீங்க. ஆனால் அதுக்கான பலன் கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்க. உறுதியாக குடும்ப தலைவிகள் உங்களுடைய லைஃப்பில் உள்ள தலைவலி குறைய போகுது. உங்களுடைய அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களை யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாங்களோ, யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? உங்கள்கிட்ட சரணடைவாங்க. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணேன்னு பாட்டு உங்களுக்கு கட்டாயமாக போடலாம். அந்தளவுக்கு நீங்கள் சிரமப்பட்டீங்க. இனிமேல் சிறப்பாக இருக்க போகிறீங்க. நம்பிக்கையாக சொல்கிறேன். ஜாதக ரீதியாக வேறு, இது கோச்சார கிரகங்கள் ரீதியாக சிங்கப்பெண்ணை பாட்டு உங்களுக்கு உறுதியாக ஒலிக்கும் காதில். ஓகேவா? அந்தளவுக்கு லைஃப் சூப்பராக இருக்க போது. இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சா இன்னும் நிறையா சொல்ல வேண்டிய சிம்மராசிக்கு. அப்போ ஜூன் மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. வீடே இல்லைங்க, ஒரு இடம் கூட வாங்கலைங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த முறை உங்களுடைய முழு முயற்சி எடுங்க. முயற்சி வந்து ஜூன் மாதம் வரையும். முயற்சியில் வெற்றி வந்து ஜூன் மாதத்துக்கு மேலே. சொந்த வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு, சொந்தமாக இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு, கார் வாங்குறதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற சிம்மராசிக்காரங்க கடன் பிரச்சனையில் ஜூன் மாதத்துக்கு மேலே வெளியே வந்துடுவீங்க. சூப்பராக இருப்பீங்க. ஃபஸ்ட்டு மேரேஜுக்காக காத்திருப்பவர்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜும், 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமணமும் பெஸ்ட்டு மேரேஜாகவும் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பதவி உயர்வு உறுதியாக உண்டு.
அதே போல் வேலையில் உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாகி நிம்மதியாக இருக்கேன்பா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்க போது. 2ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்குறாரு, அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஜூன் மாதம் வரையும் யாரோடைய விஷயத்திலும் தலையிடாதீங்க, யாருடைய குடும்ப விஷயங்களை தலையிடாதீங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஸோ பயணங்கள் மேற்கொள்ளும் போது, வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணாமல், நைட் நேரத்தில் நீங்கள் டிரைவிங் பண்ணாமல் கூட இருக்கவங்களை டிரைவிங் பண்ண சொல்லுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மகிழ்ச்சி அதிகமாக நிறைஞ்சிருக்க ஒரு அற்புதமான வருடம். கவனமான விஷயங்கிறது பணம் கொடுக்கல் வாங்க விஷயம், உங்களுடைய வாக்கு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் மட்டும் கவனமாக இருந்தால் லைஃப் சூப்பராக இருக்கும். நம்முடைய சிம்ம ராசிக்காரங்க இந்த 2026 என்ன வழிபாடு செஞ்சால் சொன்ன அத்தனை விஷயமும் சிறப்பாக அமையும் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நான் திருச்செந்தூர் முருகன் கோவில் போயிட்டு வாங்கன்னு கமெண்ட்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. ஐயா கோயிலுக்கு போகணுன்னு ஆசைலாம் இருக்குது, முருகனை பார்த்தா எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குங்கிறது நாங்கள் நம்புகிறோம். அங்கே தான் கோயிலில் அலையாய் அலை மக்களுடைய கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கேன், நாங்கள் குடும்பத்தோடு எங்கே போய் வழிபாடு செய்கிறதுன்னு கேட்குறீங்க. இதுதான் உண்மை. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவாகவே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் முதல் நாள் போயிருங்க. கூட்டம் இருக்குதுன்னு தெரியுது, ஸோ முதல் நாள் போயிருங்க. புதன்கிழமை நைட்டு போயிருங்க, வியாழக்கிழமை போய் தரிசனம் பண்ணுங்கள். புதன்கிழமை நைட்டு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வியாழக்கிழமை காலையிலையும் தரிசனம் பண்ணிட்டு நல்ல கடலில் நல்லா குளிங்க, ரூம் எடுத்துக்கோங்க, ஒரு ரிலாக்ஸேஷன், மனசு ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் தொழிலில் ஒரு பெரிய அங்கீகாரம் வேணும்னு சிம்மராசிக்காரங்க எதிர்பார்க்கீங்களோ, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், தொழில் விருத்தி அடையும், வியாபாரம் விருத்தி அடையும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை பாக்கியம் உறுதியாக அபிவிருத்தி அடைவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. ஸோ அதே போல் முருகன் கோவிலுக்கு அங்கே போக முடிஞ்சவங்க கட்டாயமாக போயிருங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு ஒவ்வொரு மாதமும் செவ்வாய்க்கிழமையும் மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க. மாற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு, இன்னும் நிறையா விஷயங்கள் உண்டு. அடுத்த வீடியோ சொல்கிறேன். வாழ்க வளமுடன் சிம்மராசி அன்பர்கள். கன்னி ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? கவலைகளும் கஷ்டங்களையும் மனதுக்குள் வைத்து கொண்டு மனசார எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்க உங்களுக்கு போராட்டங்களும் கஷ்டங்களும் இல்லாத ஒரு சிறப்பான வருடம் இந்த 2026. உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நீங்கள் அதிகமாக கஷ்டப்பட்ட காலங்கள், அதாவது உங்கள் சுய ஜாதகம் வேறு, இந்த கோச்சார கிரகங்களுடைய அமைப்பில் ஒரு 3 வருடங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய அனுபவ பாடங்கள்னு சொல்லி எடுத்தால் நிறைய சொல்லலாம். அவ்வளோ தூரம் எல்லா விதமான விஷயங்களையும் போராட்டத்தை சந்திச்சிட்டிங்க. பாதி கன்னிராசி அன்பர்களுக்கு உயிருக்குயிராக நம்மன உறவுகள் எல்லாமே துரோகம் பண்ணிச்சு. அப்படி சில பேருக்கு நடக்கலை அப்படின்னா, பல பேருக்கு என்ன நடந்திருக்குன்னா, ரொம்ப வருஷமாக வேலை பார்த்த ஒரு வேலையிலேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. எதுக்கு அனுப்புனாங்கன்னே தெரியலப்பா. ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, டேய் எதுக்குடா நான் ஆக மாட்டேன், அதையா சொல்லுங்கடா அப்படிம்பாங்களே. அதே மாதிரி உங்களுக்கு எதுக்காக வேலையை விட்டு அனுப்புனாங்கன்னே உங்களுக்கே தெரியாமல் 10 வருஷம் 15 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் உண்மையாக வேலை பார்த்த உங்களை வெளியே அனுப்பிட்டு போடியான நபர்களுக்கு கிரீடம் கொடுத்து உட்கார வச்சது உங்களுடைய மனசில் நீங்காத ஒரு அழுத்தத்தை கொடுத்த விஷயம் இருக்குது. இருக்கிற இடத்த விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற ஆள் நீங்கள் கிடையாது. பந்தாவாக வாழணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது. எல்லாரையும் அணைச்சி அன்பாக வாழணும்னு ஆசைப்படுற உங்களுக்கு அந்த அன்புனால் வந்த பிரச்சனை தான் அதிகம். உண்மை தானே? ஆமானா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஏன்னா நான் என்னுடைய ஜோதிட ஞானம் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய அறிவுக்கு எட்டுனதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது ஒரு வீடியோவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல, இது அனுபவத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தைகள். ஏன்னா கன்னிராசி என்பர்கள் நமக்கு ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்க்குறவங்க, நேரடியாக ஜாதகம் பார்க்குறவங்க, நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய அன்பு நண்பர்கள், சகோதரிகளுடைய சூழ்நிலைகள்லாம் நம்ம துல்லியமாக ஒவ்வொரு ராசியோடைய குணாதிசயங்களை செக் பண்ணுறோம். அவங்க லைஃப்பில் வருகின்ற மாற்றங்களை நம்ம சொன்னது சரியாக இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. நம்ம நேர்களும் அதுக்கு குறைவு கிடையாது. நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்கீங்க. கன்னிராசிக்காரருடைய கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. அப்போ இந்த 2026 உறுதியாக ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை இருக்குமா
அப்படின்னா உண்மையாக ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று இணைவதற்கான வாய்ப்பு ஜூன் மாதத்துக்கு மேலே உண்டு. ஜூன் மாதம் வரையும் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட தேவையில்லாத வாதம் வேண்டாம். அது கவனங்கிற விஷயத்தை நிறைய கொண்டு வருவேன். ஓகேவா? ஏன்னா நம்ம எப்பவுமே பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு நடக்க போகிற நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு தான் அடுத்து கவனமான விஷயத்தை சொல்லி பழகிருக்கும். அப்போ உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய சந்தோஷம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஜனவரி முதல் ஜூன் மாதத்துக்குள்ளே நடக்கும். நம்ம இன்னொரு விஷயமும் ஒரு சொல்லணும்னு நினச்சேன். 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் கன்னிராசிக்கு குரு பகவான் தன்னுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்குள்ளே வந்து அமர்வார். அது இந்த வருடம் நடக்குது. அப்போ என்னடா உழைச்ச உழைப்புக்கு காசு இல்லையே, வேலை பார்த்த வேலைக்கு கரெக்டான ஊதியம் கொடுக்க மாட்டேங்கானே, நம்ம பண்ணுற தொழில் நைட்டும் பகலும் நம்மளுடைய தொழிலுக்கே முக்கியத்துவம் கொடுக்குமே, அதுக்கான அங்கீகாரம் அந்த மக்கள் கொடுக்கல, நம்ம கூட இருக்கவங்க கொடுக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா, அந்த வருத்தம் குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக அவருடைய அமர்வு மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்போகுது. குரு பார்த்தால் கோடி நன்மை, அது உண்மை. குருவுடைய பார்வை ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான். அதாவது ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும். அப்போ 2ஆம் இடம் பொருளாதார விஷயங்கள் நல்லாயிருக்கும், குடும்ப ஒற்றுமைகள் ஏற்படும், ஒரு என்ன சொல்கிறேன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை உண்டு. கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்க உங்களுக்கு போராடாத ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக ஸ்டார்டிங்கில் இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், வீடு மனை கட்டக்கூடிய யோகம், அதே போல் கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிற கன்னிராசிக்காரங்க கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க. உறுதியாக உங்களோட லைஃப்பில் பெரிய மாற்றம் உண்டு. இன்னொரு ஹெட்டிங் அடுத்து போட போகிறோம். என்ன போட போகிறோன்னா, கன்னிராசிக்காரர்கள் இந்த 2026 ஜூன் மாதத்துக்கு மேலே ஸ்லோவாக ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. அப்படியே சொடக்கு போடுற நேரத்தில் அந்த பாமா மின்னல் அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி தான் சர் சர் சர்ன்னு உங்கள் ஸ்பீடு வேறு லெவலில் இருப்பீங்க. உங்கள் லெவலே வேறு, உங்களுடைய மாற்றங்கள் வேறு, உங்கள் லைஃப் பிரகாசமாக இருக்கும், உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் உறுதியாக வெற்றி அடையும். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த வருடம் உங்களுக்கு கிரகங்கள் நல்ல விஷயத்தை கொடுக்க போகுது. ஓகேவா? இது கோச்சார கிரகங்கள் ரீதியாக கிடைக்கக்கூடிய நன்மை. நடக்கும் நம்பினீங்கன்னா நடக்கும். இதெல்லாம் நடக்குமா ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஓகே, நம்பிக்கையோடு வைங்க. நான் பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கிரகங்கள் ரீதியாக வச்சு தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் நம்புங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி உண்டு. உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள பிரச்சனை விலகும். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்தவர்களுடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த ஈர்ப்புனாலே ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. காதலில் அதிகமாக லாக் ஆகிறது கன்னிராசி தான். ஈஸியாக கவர் பண்ணிடுவேன். இந்த ஒரு காந்தத்தையும் இருமையும் பக்கத்தில் வச்சா சடக்குன்னு ஒட்டிக்கிறோம். அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட வந்து ஒரு 4 வார்த்தை உங்களை புரிய வைக்கிற மாதிரி ஒரு அன்பு காட்டுற மாதிரி பேசிட்டா நீங்கள் ரியலாக அன்பு காட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் நம்பிடுறீங்க. கடைசியில் பார்த்தா அதுக்கப்புறம் தான் அது வில்லின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அந்த நிலை இந்த வருடம் மாறப்போகுது. உங்களுடைய லைஃப்பில் காதல் திருமணம் முடிப்பதற்கான ஒரு வருடமாக கிரகங்கள் கொடுக்க போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. நண்பர்கள் மூலமாக உறவுகள் மூலமாக உள்ள பிரச்சனை வெளியே போக போகுது. உங்களை சீண்டிக்கிட்டே இருந்த உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் உங்களை வந்து தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும். துரோகிகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியே போயிடுவாங்க. வெளிநாடு பயணம் நீங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் கன்னிராசி அன்பர்களில் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம், தனக்கு பிடிச்ச மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் உண்டு. ஃபஸ்ட்டு இந்த சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்காரு பார்த்தீங்களா, அந்த பார்வையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு யார்கிட்ட இருக்குன்னா குரு பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. குரு பகவான் கடக ராசியில் அமர்ந்து சனி பகவானை பார்ப்பது மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான சங்கடங்களும் ஜூன் மாதத்திலிருந்து உறுதியாக மாறப்போகுது. நிறைய நல்ல மகிழ்ச்சிக்குரிய விஷயங்கள், வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போது. நினைத்த காரியங்களை முடித்து
அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. நீங்கள் என்ன விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது எந்த விஷயம் உங்கள் மனசுக்கு தான் தெரியும். ஸோ அந்த விஷயம் உறுதியாக கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்பது உண்மை. இந்த 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நைட் நேரத்தில் வண்டி வாகனங்கள் ஓட்டுவதாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்கள். இல்லாட்டினா யாராவது டிரைவிங்க்கு ஆள் போட்டு ஓட்டுங்க. அது பைக்கே ஓட்டுவதாக இருந்தாலும் கூட ஒரு ஆளை வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணம் மேற்கொள்ள போகிறீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, வெளியூரோ வெளிநாடோ ஏதோ ஒரு பக்கத்துக்கு நீங்கள் பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா உங்களுடைய எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு கரெக்டாக ட்ராவல் பண்ணுங்கள். நைட்டு கொஞ்சம் வேகமாக தூங்குங்க. ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஃபோன் பார்க்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஃபோனு தான் உலகம் அல்ல, உங்களுடைய அறிவு தான் உலகம். பல பேருக்கு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய நபர் தான் நீங்கள். ஸோ நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் புதுசாக எதுவும் கடன் வாங்கிட வேண்டாம். இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கான வழியை மட்டும் ஏற்படுத்துங்க. நல்ல மாற்றங்களை உணர்வுபூர்வமாக உணர முடியும். ஜூன் மாதம் வரையும் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் என்ன சொல்லலாம், யாரையும் நம்பி ஏமாறாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஜூன் மாதத்துக்கு மேலே எல்லா விதமான மாற்றங்களும் எல்லா விதமான முன்னேற்றங்களையும் உறுதியாக நம்முடைய கன்னிராசிக்காரர்கள் பெறுவீர்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன். மேலும் நீங்கள் இந்த சொன்ன அத்தனை விஷயங்களையும் அப்படியே பிரபஞ்ச சக்தியுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு கிடைப்பதற்கு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகரை வழிபாடு செய்யுங்க. விநாயகர் வழிபாடு செய்வது மூலமாக வினைகள் எல்லாம் தீர்த்து வைப்பான் விநாயகன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். மாற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு. கன்னி ராசிக்கு அதிகமாக மகிழ்ச்சியும் உண்டு.